போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் ஹெல்ப் யூ டு சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஏப்ரல் செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு உடற்பயிற்சி செஷன்ஸ். நீங்கள் எங்கு இருந்தாலும் உடற்பயிற்சி செய்தால் அவசியம். நீங்கள் வீடு, பாடசாலை, பல்கலைக்கழகம், டியூஷன் கிளாஸில் இருக்கும்போது ஒரு டான்ஸ் செட்டை போட, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நன்றாக டான்ஸ் ஆட உடையும். நீங்கள் டான்ஸ் ஆடும்போது ஒரு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்களுடைய ஆயுள் கூடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா டான்ஸ் ஆட வேண்டும். ஓகே, நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் சும்மா டிவியை பார்த்து கொண்டு இருக்காம, சும்மா மியூசிக்கை கற்றுக்கொண்டு உட்காந்து கொண்டிருக்காம என்ன செய்யணும்னா டான்ஸ் ஆடணும். ஓகே, எந்த டான்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு ஆட வேண்டும். அதாவது ஒரு அமெரிக்கன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆஸ்திரேலியன் மியூசிக் இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் மியூசிக் இருந்தாலும் சரி, ஒரு சிங்கள மியூசிக் இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்தி மியூசிக் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றாக நீங்கள் ஆட முடியும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 30 நிமிடங்கள் அல்லது ஒரு உடாவராவது நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஃபிட்னஸ் கிளாஸஸில் போவாங்க. சரி, அந்த மாதிரி கிளாஸுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆட கற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான விடயமாக உள்ளது. ஓகே, நீங்கள் எங்கே இருந்தாலும், ஒரு வீட்டில் இருந்தாலும், பாடசாலையில் இருந்தாலும், பல்கலைக்கழகம், டியூஷன் கிளாஸ் இருந்தாலும் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட வேண்டும். ஓகே, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நன்றாக டான்ஸ் ஆட முடியும். இந்த டான்ஸ் ஆடும்போது புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா டான்ஸ் ஆடுற நேரத்தில் என்னடா அது டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஓகே, ஒரு சோம்பல் தனத்துடன் வந்து டான்ஸ் ஆடாமல் டிவி பார்ப்பாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் டான்ஸ் ஆடும்போது ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும். அப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல உடலுக்கு நல்ல, நீங்கள் வந்து நீண்ட ஆயுள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே போய்ட்டு தூங்கக்கூடாது. ஓகே, நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சிறிய டான்ஸ் ஸ்டெப்பை போட முடியும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து நல்ல எனர்ஜியை பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே, நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்களுடைய ஆயுள் கூடும். ஓகே, நீங்கள் டான்ஸ் ஆடுற நேரத்தில் உங்களோட ஆயுள் கூடும். ஓகே, அது வந்து முக்கியமான விடயமாக உள்ளது. சரியா, அதில் அது இன்னும் முக்கியமாக சொல்லப்படுதுன்றால் டான்ஸ் ஆட வேண்டும் நீங்கள் எல்லாரும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வந்து டான்ஸ் ஆடுறது வந்து உடலுக்கு நன்மையை விளைவிக்கும். இந்த நோட்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த கைப்பட எழுதினேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் எதுக்காண்டி வேலை பார்க்குதுன்னா சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், பொது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கணினி ஆற்றல், கார்ப்பரேட் வலைத்தளங்கள், உடற்பயிற்சி, சுத்தம், இது போன்ற விடயங்களுக்கானத்தான் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களை சந்திக்கவும், கற்ற நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோஃபர்.